நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சசின்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு பரம்பரை. அதான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேன், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தியாகராஜன் சார் ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருக்காரு போல்ருக்கு. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் இப்போ ஃபாரினர் மாதிரி அப்படி ஒரு லுக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்ல சாங்ஸு. செட்டு ஆர்ட் டைரக்டர் கண்டிப்பாக சொல்லணும், அவ்வளோ அழகாக செட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6-8 ஹவர்ஸ்க்குள்ளே முடித்த பாடல் தான் அது. அண்டு சாங் வந்து சுட 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 தான் சந்தோஷ் நாராயண் சார் வந்து எங்களுக்கு கொடுத்து 2 மணிக்கு வருதுன்னா 4 மணிக்கு ஷூட் ஆரம்பிப்போம். அது மாதிரி நல்ல நல்ல சாங்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரசாந்த் சார்லாம் 2 தியாகராஜன் சார் மடங்கு. அவர் வந்து அப்பா ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்த பிரசாந்த் சார் வந்து நேரில் பார்த்தப்பறம் அவர் இவ்வளோ பணிவாக இருக்கார், இவ்வளோ அன்பாக இருக்கார், எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் இன்றைக்குமே அந்த ஹீரோவாக தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஒரு மிகச்சிறந்த மாமனிதர். சிம்ரன் நடுவில் வந்தாங்க, இன்னும் வேற லெவலில் கலக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன பாசிட்டிவ், அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல் ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது. I said seriously, everybody loves Prashant. There's no haters, absolutely no haters, and you deserve it. So very happy to be here, and Simran and I also go a long way back, and she's absolutely stunning and gorgeous as ever, even better. படம் நல்லா வந்திருக்கு. The visuals are very different. Obviously we have Ravi sir who has just worked on such huge films, and அவர் வந்து எங்க படம் பண்ணும்போது the scale of the film has also increased. So thank you Tyagarajan sir, thank you everyone. ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபிலிம், 7th. ஸோ அனதர் இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வனிதா வந்தாங்க, மிகப்பெரிய கெட்டவார்த்தை. என்ன இப்படி யாருமே திட்டினதில்லை. திட்டுறாங்க. நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்கார். நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணேன்னு கேட்குறாரு சார். அப்புறம் அங்கே கேட்டால் இல்லை சார் தான் சொன்னார் சொல்லி. அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில். அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிமா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சரியா, சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ் அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டார்னா சிங்கம். அப்படி இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டியிருக்காரு, வனிதாவை அந்த மிரட்டியிருக்காரு. வனிதாவில் அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா வரேன். ஏற்கனவே சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரில் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கன்னி சாரோட பேர் இருந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷுக்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்ததுன்னு. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சிருந்தா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்தப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா, நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொன்னார். 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார், ஒரு டைரக்டர் வேறு, பட் இப்படியும் ஒரு நடிகர் இருக்குது. ஹிஸ் பேஷன், அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. இந்த படம்
ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர். இது வரைக்கும் நான் பண்ணதில் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு, அதாவது என் மனப்பூர்வமாக என்னால் எவ்வளோ தூரம் நான் இதில் கோஆப்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டஃப்ஸை இதில் இறக்கியிருக்கேன். நம்ம படத்தோடைய கேமராமேன் வெற்றி சார் வந்து கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னார், இது மாதிரி நல்ல கேரக்டர் சார், ஒரு பாய் கேரக்டர், முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன். முதல்ல வெற்றி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர். நான் இந்த தாடியை வச்சு சலாரில் நடிக்க ஆரம்பித்த பிறகு அது சலாரோடைய பார்ட் 2 இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பட் இந்த தாடியை வச்ச பிறகு தான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். தேவையோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வரம். ஸோ அந்த வரம் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷம். P2 அது நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர். தேவஸோட மியூசிக் அண்ட் ஸ்னேகன்ஸோட லிரிக்கில் நான் சாங் பண்ணுறது நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாய்ப்பு வச்சதுக்கு. அண்ட் என்னால் இந்த சாங்க்கு எவ்வளோ அவுட்புட் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன். அண்ட் அஸ்மிதா சொல்ல வேண்டியதான், சூப்பராக ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க, கூட சோலோ தான் ஆடிருக்காங்க. இந்த சாங்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோ-ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்றைக்கி காலையில் கூட சார் தேவா சார் பூக்காரா சாங்கை பற்றி தனியாக ஒரு ஆர்டிக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அஜித் 32ன்னு சொல்லி போட்டு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கப்போ அவரோட 6 படம் அவுட் பண்ணியிருக்கேன், டைரக்டராக ஒரு படம் அவுட் பண்ணியிருக்கேன். அவருடைய மியூசிக்கில் இந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் அவுட்ட போனால். ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது மெலோடி சாங்கு. நென்னை சரணடைந்தேன் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் அனிபா பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது. காரணம், மனுநீதிங்கிற படத்தில் தான் நான் அவருடைய முதலாக ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமாக இருந்தாரோ, அந்த பாசம் இன்றைக்கும் அப்படி இருக்குது. சவுண்டில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு கவனமாக இருந்தேன். என்ன எனர்ஜி தேவா சாரோட மியூசிக், இன்னும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அப்படி ஒரு ஃபாஸ்ட், அப்படி ஒரு எனர்ஜி. நம்ம டிவியில் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தார் இந்த பாய் கேரக்டர். கெட்டப் கரெக்டாக இருக்குது சார். ஆமாம், உங்களுக்கு எதை போட்டாலும் கரெக்டாக தான் இருக்குது. முதல் படத்துலேயே எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது. படம் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவா சார். மெயினாக எனக்கு தேவா சார் கிடைச்சது முதல் படத்தில். அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பாக படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடுது. இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து 10 நாள் பிடிச்சதுன்னா பார்த்துங்க. பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடிங்க சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கள்ல என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும். அது அமைஞ்சாவே படம் வெற்றி. டேரக்டர் ஒரு டேரக்டராக இல்லாமல் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்து ஒரு ஸ்டெப்பும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வைஜெயந்தி ஐபிஎஸ்ன்னு சொன்னால் யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி வனிதா நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னையும் கூப்பிட்டாரு, நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கணும். நான் தினம் வேணாம் தம்பி, போலீஸ்லாம் பார்த்து சலிச்சிட்டேன்,
மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு, அந்த மாதிரி கேப்டனாக கொடுத்த முன்ன சரின்னு இருக்காரு. மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் ஒரு பேஸ் மட்டும். அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினா அவர் தான். நடிக்கணுன்றது என்னுடைய பல வருஷ கனவு, 20-25 வருஷ கனவு. அது இந்த படம் மூலிமா நிறைவேறியிருக்கு. வினோத் கூட ஒரு 7-8 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கூட வினோத் கூட பண்ணியிருக்கேன். இந்த யங் டீம் ரொம்ப ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி ஆனால் கூட எனர்ஜைஸ்டாக வேலை பண்ணிட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை முதல்ல சங்கர் கணேஷ் சார் வந்து வினோத் அண்ணா டைரக்ட் பண்ண படத்தில் நான் அவருக்கு ஏடியாவாக ஒர்க் பண்ணும்போது நேரில் பார்த்துருக்கேன். அண்டு அப்படியே பார்த்து பழக்கம். போய் கேட்கும்போது அவர் ஓகே சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல, பட் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்காக நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். கதை நான் கேட்குறது இல்லை, நான் என்னோட லைன். ஏன்னா நான் வந்து எடுத்தோடனே வந்து மேடம் நீங்கள் தான் ஹீரோயின், நீங்கள் தான் மெயின் லீடு பண்ணுறீங்க, கதை கேட்குறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டலாக கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி. என்னோட கேரக்டர் என்ன, எத்தனை நாள் ஷூட்டிங், ஓகே என்ன கெட்டப், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன். அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியுன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட். பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும், அந்த கேரக்டருக்கு வேணும், அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணுறேன். டைரக்டர்ஸ் வந்து நம்மளை அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு விஷுவலை பற்றி பேசுகிறாங்க, விஷுவலை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒட்டுமொத்த க்ரூவுமே கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ணனோட ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே இது கேமரா பெர்ஸ்பெக்டிவில் கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தங்கலான் வந்து பக்கா தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம், அதே மாதிரி ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். அது வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நாங்கள் ரீசெண்டாக ட்ரெய்லரில் வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. ஏர்லி 1900s நடக்கிற கதை, பீரியட் ட்ராமா, அதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் பிளெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ரஞ்சித் அண்ணாவோட விஷன். ரஞ்சித் அவர் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு யதார்த்தவாத கதையை சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி. பட் அதை மீறி ஒரு மாய யதார்த்தவாதத்தை இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த படத்தினுடைய நரேட்டிவ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தங்கலான் ஒரு நடுகல் வீரன். தங்கலான் வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டிலே, அதுவும் குறிப்பாக தொண்டை மண்டலத்திலே. தங்கலான் வந்து ஒரு வீரனாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு வகையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவினுடைய ஒரு மைல்ஸ்டோன் மட்டும் இல்லாமல் ஒரு வரலாறாக மாறக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு பெயிண்டிங்கில் எப்படி நான் ரிசர்ச் பண்ணுவேனோ, என்னெல்லாம் அனுபவம் என்னுடைய மூளைக்கு அது கொடுக்குமோ, அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் இந்த ஒர்க்கில் எனக்கு கிடச்சிது. என்னை இந்த ஒர்க் பண்ண முடியும்னு தேர்ந்தெடுத்த ரஞ்சித்துக்கு என்னோட தேங்க்ஸ். இங்கே ஒரு ஜெனரேஷன் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜமீன்தார், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இயற்கையாக செய்கிற வண்ணத்தில் வச்சு நான் காஸ்டியூமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒர்க் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்கள் கூட இருக்கிற எல்லாமே மேலே உட்கார வச்சு பார்க்கணும் தான் உங்களுக்கு ஆசை. அதில் ஒருத்தர் தான் நான். ஏன்னா எங்கேயோ இருந்த இடத்துக்கு ஒரு உச்சத்தில் உட்கார வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் சார், லவ் யூ ஆல்வேஸ். இதில் சியான் சார் இருக்கட்டும், மாளவிகா மோகன் அவங்களா இருக்கட்டும், பார்வதி மாமா இருக்கட்டும், டேனியலாக இருக்கட்டும், பசுபதி சார், ஹரி, அர்ஜுன், பிரீத்தி, அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் கூட அடிபடாமல் இல்லை. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த களமாகவே ரொம்ப புதுசு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த களம் வந்து
யாரும் பண்ணலை. ரொம்ப ஒரு புது அப்ரோச். எப்போவுமே ரஞ்சித் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு புது தேடல் இருக்கும். நீங்கள் ரஞ்சித்தோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படமும் வேறு ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பார்வை தான் வந்து ரஞ்சித். I just want to say about Vikram, right? My brother, my colleague. One of the best actors in India. Great actor Parvati ma'am. எஸ், நான் உங்களோட மரியான்லேருந்து செகண்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். நான் ரொம்ப லாங்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன் மரியானில். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கிட்ட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆடட் போனஸாக சியான் சார் இருக்கார், பார்வதி மேம் இருக்காங்க, மாலா மேம் இருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஐ லுக் அப் டு சின்ஸ் சைல்ட்ஹுட் ஐ பீன் வாட்சிங் சியான் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் இட். பசுபதி எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆக்டிங் சார்ந்து. அது எப்போவுமே எனக்கு மறக்காதுண்ணா. முத்துக்குமார்ண்ணா, டேனியல் சார், ஹரிமாமா, பிரீத்தி, முனியன் ஐயா, இவங்க கூட நடித்தது எல்லாருமே எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ரஞ்சித் ஐயாவும் சரி, விக்ரம் சாரும் சரி, பசுபதி சாரும் சரி, புதியவனான எனக்கு போதித்தவை ஏராளம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. டே ஒன்லேருந்து இந்த படம் மேலே எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 1001 எனக்கு கிடச்சிது, மதராசப்பட்டினமில் கிடச்சிது, அது மாதிரி வெயில், அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும், அசூரன், அந்த மாதிரி. ஐ ஃபீல் தங்கலான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமாக இருக்கும், எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். We are here to celebrate the musical aspect of Tangalan. அப்போ அதுக்கு ஜிவி பிரகாஷ், this is my first film with you as in you've done music. ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி. நீங்கள் நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் தட். your mind is expanding all the time and that's wonderful. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் has elevated everything. அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு, அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிகேஷனுக்கு நன்றி. Thank you for making me a part of your vision, for trusting me with this mad character, insane character that I've never seen any female artist play in India. You know, in Indian cinema, I've never seen a role like this. So, thank you for giving me something that precious. சினிமா வந்து டஃப்பான ஒரு விஷயங்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டார். அதில் ஒரு டைலாக் வரும் அண்ணாக்கு, இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து வேறு ஆள் கிடையாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் அண்ணா ட்ரெய்லரில். ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாரோட ரோல்ஸுமே, எஸ்பெஷலி விக்ரம் அண்ணா ரோலை பண்ணுறதுக்கு இங்கே வேறு ஆளே கிடையாது. இந்த விக்ரம் சார் வந்து ஒத்துக்கணுன்னே உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் அன்றைக்கி தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு 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 கலைஞன், ஒரு அச்சாசலான ஒரு கலைஞன், ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி சாய்ஸ். அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவரை வந்து இந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன். ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன். எங்கள் படத்தில் வந்து அந்த 100-200 பேரும் எங்கள் கூட நடித்த எங்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட், ஹாய் எப்படி எல்லாருமே உயிரை கொடுத்து நடித்தாங்க. அது வந்து ரஞ்சித்தும் சொல்லும்போது அதை நினச்சிட்டு இருந்தேன். அந்த எங்கள் படத்தோட அழகு என்னன்னா, இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும், ரஞ்சித்தோட ஓவியம், இந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு தெரியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட். பர்ஃபார்மன்ஸ்னால் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இந்த 200 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா நானே நினச்சேன், சரி எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் ஒரு நம்ம மாதிரி தான் கோமனை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சாரு. நினச்சேன் சரி இது வந்து ஒரு மத்தியானம் போவோம் இல்லை நாளைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தா 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய சீன், எல்லாருமே பேசணும். அவர் பாட்டுக்கு எடுத்தார், எல்லாருமே ஒரே ஷார்ட்லேயே எல்லாருமே அவங்கவுங்க டைலாக் போய் நான் ஷாக் ஆகிட்டேன். நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும், நான் வசனம் கூட இருக்காது. ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ரஞ்சித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு, சில டைம் என்னையும் தள்ளிட்டு, நான் யாருன்னு கூட தெரியாது. உங்களுக்கு வந்து அது வெறியில் நீங்கள் பண்ணீங்கல்ல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் ஆஃப் யூ கைஸ். ஐ ரியலி திங்க் இது ஒரு உங்களுக்கு பெரிய, இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக அமையணும்.